தமிழர்கள் கன்னட வனப்பகுதியில் போய் ஒரு மானை வேட்டையாடினாங்க அல்லது கொன்னுட்டாங்க, அடித்து சாப்பிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அதுக்கு சுற்றுவீங்களா? கேரளாக்காரனுக்கு சாப்பாடு மாடு எல்லாம் எங்கேருந்து போகுது? கேரளாக்காரன் சாப்பிட்ற பீஃப் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. மாடு அரிசி எல்லாம் எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டுக்காரனுக்காக கொடுக்குறான். ஆனால் அவன் அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்? அணுக்கழிவுகள், குப்பை, இறைச்சியெல்லாம் வந்து தென்காசிலையும் இதுலேயும் கொட்டிட்டு போகிறான். இந்த இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? இதை வெறுமனே, அதாவது இப்படி பேசினா நீங்கள் தமிழர்னு பேசுகிறீங்க, தமிழர்னு பேசாமல் எப்படி பேசுறது? என் மண் தானே அழியுது, என் நிலம் தானே அழியுது. நம்ம தமிழர்னு பேசலையே, நம்ம திராவிடம் அப்படின்னு தானே பேசுறோம். திராவிடம் அப்படின்னு பேசுறோம். திராவிடம்னாலே நமக்கு வந்து கன்னடா, தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லாமே வந்துருது. ஆனா வந்து ஏன் தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை? ஏன்னா ஒரு கர்நாடகால தான் இப்படி நடந்திருக்கு. ஒரு மலையாளி தான் நம்ம மேல வந்து வெந்நீரை தூக்கி ஊத்துறான். ஸோ ஏன் இந்த நிலைமை? நல்ல கேள்விதான் அது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ஒரு பாமர மொழியில மக்கள்கிட்ட எடுபடும். நம்ம திராவிடங்கிறோம், அவன் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், நம்ம எதுக்கு திராவிடம்னு சொல்லணும் அப்படிங்கிறான். திராவிடங்கிறது அவனுக்காண்டி நம்ம சொல்லலை, அது ஒரு உண்மை என்பதால் நம்ம சொல்லிக்கிறோம். சரி, இங்க மட்டும் தான் பேசுறீங்கல்ல. இப்ப தமிழர்களே, இப்ப யாரோ ஒருத்தர் எடுத்துப்போமே, அவங்க கிட்ட திராவிடம் அப்படின்னு கேட்டா ஒரு வரியில சொல்லுப்பானா அவனுக்கே சொல்ல தெரியாது இல்லையா? திராவிடம்னா இனப்பற்றாங்க, மொழி பற்றா, எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்பான். திராவிடம்னா என்னன்னு சொல்றீங்க? ஒரு வரியில எனக்கு சொல்லுங்க. சூஸ் த பெஸ்ட். திராவிடம் என்பது ஒரு அரசியலுங்க. அது ஒரு முற்போக்கு அரசியல், சமூக நீதி அரசியல். இங்க இருந்த ஆரிய திராவிட இல்ல, பழைய வரலாறுலாம் இருக்கட்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் வந்து திராவிடம் அப்படின்ற வேர்ட்ஸை வந்து பயன்படுத்துறாங்களா? நான் உங்ககிட்ட திராவிடம்ன்றதுக்கு ஒரு வரியில எனக்கு பதில் சொல்ல சொன்னேன். ஆனா நீங்களே வந்து சமூக நீதிங்க. திராவிடம்னா சமூக நீதி. அதுதான் நான் தொடக்கத்திலே விளக்கலனே. சரி, இது எல்லாமே ஓகே. இந்த திராவிடம் அப்படின்ற வார்த்தை திமுக குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையா? அப்படி கிடையாது. திராவிடம்ங்கிறது சாதி ஒழிப்பு, தலித் விடுதலை எல்லாம் பேசுது. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் அமைப்புங்கிறது திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி தான். மதிமுக திராவிட இயக்கம் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது திராவிட பெரியார் படம் போட்டு தானே ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பெரியார் படத்தை போடாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்குது? பாரதிய ஜனதாவையும் நாம் தமிழரையும் தவிர்த்து இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கூட பெரியாரை தானே எங்கள் கொள்கை தலைவருங்கிறாங்க. இதெல்லாம் பெரியார் சொன்னார். இதையெல்லாம் இப்போ இருக்க திமுக பண்ணுதா அப்படின்னா அதில் பல கொஸ்டின் மார்க் இருக்கு. திமுக குடும்பம் வந்து தனக்கேற்ற மாதிரி இதை வளர்ச்சிக்கிற மாதிரி தானே இருக்கு. எதை வளர்ச்சிக்கிறாங்க? திராவிடம் அப்படின்ற சொல்ல அவங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்கு. கட்சிகள், தனிநபர்கள் செய்யற ஊழலுக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அருணா. கர்நாடகாவில் நேற்று 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்ம கூட இருக்காரு ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள். சார் வணக்கம். சார், நேத்தி வந்து கர்நாடகாவில் 3 தமிழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஷாக்கியா அப்படின்ற ஒரு வனப்பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மானை வேட்டையாடிய போனதாங்க, ஆனால் அதனால தான் நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய முதல் பார்வை? மான வேட்டையாட போனாங்க அப்படிங்கிறது ஒரு சட்ட அத்துமீறல் தான். அது தமிழர், கன்னடர்னு யாராக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதுங்க உங்களுக்கோ எனக்கோ யாருக்கும் அந்த இதெல்லாம் கிடையாது. ஏன்னா வன விலங்கு பாதுகாக்கப்படணும். ஆனால் இங்கே பிரச்சனை அதுவல்ல. மானை வேட்டையாடுனா சரி, வேட்டையாடுனாங்கன்னே வச்சுக்குவோமே, கொன்றுவீங்களா நீங்கள்? மானை வேட்டையாடவே அவங்க வந்தாங்கன்னே வச்சுக்குவோம். இந்த மாதிரி தமிழர்கள் கன்னட வனப்பகுதியில் போய் ஒரு மானை வேட்டையாடினாங்க அல்லது கொன்னுட்டாங்க, அடித்து சாப்பிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அதுக்கு சுற்றுவீங்களா? அப்போ இது எங்கேருந்து தொடங்குதுன்னா, தமிழர்களை, ஏழை தமிழர்களை, இந்த மாதிரி பழங்குடியினரை, சாதாரண மக்களை சுட்டு கொன்னா பெருசாக யார் கேட்க போகிறா அப்படிங்கிற அந்த மனநிலை தான். அப்புறம் பொதுவாகவே கன்னடர்களுக்கு தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மம், நான் எல்லா கன்னடர்களையும் சொல்லலை, பொதுவாக கன்னட அதிகார வர்க்கம், மலையாள அதிகார வர்க்கத்துக்கு தமிழர்கள் மீது ரொம்ப ஒரு அலட்சியமான பார்வை இருக்குது. முல்லை பெரியார் பிரச்சனையில் நமக்கு தண்ணி தர மாட்டாங்க, நீதிமன்றங்கள், நடுவர் மன்றங்கள் அமைச்சாலும் அது சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. கர்நாடகத்துலேயும் அந்த இதுதான். அப்போ அந்த ஒரு இதெல்லாம் இருக்கிறதுனால தமிழ் பசங்க தானே. இப்போ கேரளாவில் பாருங்கள், தமிழர்களை பாண்டின்னு சொல்லுவாங்க. பாண்டிடாவனுங்க, பாண்டினா முரடனுங்கன்னு அர்த்தம். தமிழர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இந்தியாவிலேயே தமிழர்கள் அளவுக்கு கல்வியிலையும், பொருளாதாரத்துலேயும், பண்புலேயும், சமூக குறியீட்லேயும் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. இருந்தாலும் மலையாளிகள் மத்தியில் மலையாள கேரளா படங்கள் ஃபுல்லாக பாருங்களேன், கெட்ட வாரத்தில் திட்டுற மாதிரி பாண்டி பயடாவேன், பாண்டி ஏண்டா பாண்டி அப்படின்னு திட்டுற மாதிரிலாம் உண்டு. பாண்டினா மதுரைக்காரங்களை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவங்க பாண்டின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வன்மங்கிறது பொதுவாகவே நம்ம அண்டை மாநிலங்களான மலையாளிகளிடம், கன்னடர்களிடமும் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் அவங்கள நேசிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய உடுப்பி ஹோட்டலாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள், கன்னட முதலாளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கன்னடத்துலேருந்து இங்கே வந்து பெரிய பெரிய ஆட்களாலாம் ஆகிட்டாங்க, கோடீஸ்வரர்களாக.
நம்ம தமிழர்கள் அப்படி பார்க்கறது இல்ல. ஏதோ ஒரு நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா திறமையானவனா இருந்தா அவன் ஏற்றுக்கொள்கிறான். மலையாளிகளும் அப்படிதான். டீ கடையிலேருந்து பெரிய பெரிய இடம் எல்லாம் மலையாளிகள் தான் தமிழ்நாட்டில இருக்கிறாங்க. பெரிய வணிக நிறுவனங்கள் நடத்துறாங்க. நம்ம அவங்கள அன்போடு தானே பார்க்குறோம். என்ன சேட்டா அப்படி இருக்கேன்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஜாலியா தான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அவங்கள்ட்ட அந்த ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்கு. இல்லாட்டி தமிழர்கள் இதுவரை இன்னொரு இனத்தை சேர்ந்தவங்கள சுட்டு கொன்னதா ஒரு செய்தி பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்காரன் ஒரு வங்காளியவோ, மலையாளியவோ, கன்னடரையோ, தெலுங்கரையோ, பஞ்சாபியோ, வட இந்தியரையோ சுட்டு கொன்னதா, அடிச்சதா ஒரு செய்தி காமிங்க. அடிக்க மாட்டான். இவனுக்குள்ள முட்டாள்தனமா ஜாதி சண்டை போடுவான் நம்ம பையன். அது எப்படி நம்ம பண்ண அவங்க பார்க்கலாம், நம்ம தெருக்குள்ள எப்படி அவங்க வர இப்படித்தான் முட்டாள்தனமா தமிழை மோதிக்குவான ஒழிய இன்னொரு தேசிய இனத்தை வந்து மரியாதை நடத்துவான். எப்பா நம்ம ஊருக்கு புழைக்க வந்திருக்காங்க, அவங்கள போயிட்டு உங்களுத்துட்டு இருக்கா அப்படின்னு. ஒரு வட இந்தியர் எங்க 4 பேர் ரோட்ல அடிச்சான்னு வச்சுக்கோங்க, மதுரையிலையோ கும்பகோணத்துலையோ நாகர்கோவிலையோ, இவன் ஒரு சொல்ல புழைக்க வந்திருக்கான் பொண்டாட்டி பிள்ளையோட அவங்கள போய் அடிச்சிட்டு இருக்க, போடா அப்படின்வான். இதுதான் தமிழ்நாடு. ஆனா நீங்க பாருங்க, பக்கத்து மாநிலங்கள் எல்லாத்துலயும் தமிழர்கள் அடிப்பாங்க. ஒரு முறை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போன ஒரு தமிழரை டீ கடைக்காரர் அப்படியே வெந்நீர் ஊத்திட்டான். முல்லை பெரியார் இஷ்யூ நிற்கும்போது அந்த சம்பவம் நடந்த போது கூட இங்க உள்ள மலையாள டீ கடைகள் பாதுகாப்பாக தான் இருந்தது. நான் இப்போ ஒரு மலையாளியை அடிக்க போறேன்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் மலையாளியால பாதிக்கப்பட்டவராக கூட இருக்கலாம். ஆனா போகும்போது வேணாம் ஜீவா அடிக்காதீங்கன்னு தான் சொல்லுவீங்க. அவன் பண்ணதுக்கு இங்க புழைக்க வந்தவன் பாவம், இவன் நம்ம கூடயே வாழ்ந்துருக்கிறான் இந்த சேட்டங்க. உனக்கு நான் இது தரோம். கேரளாக்காரனுக்கு சாப்பாடு மாடு எல்லாம் எங்க இருந்து போகுது? கேரளாக்காரன் சாப்பிட்ற பீஃப் பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருந்து தான் போகுது. மாடு அரிசி எல்லாம் எங்க இருந்து போகுது? தமிழ்நாட்டுக்காரனுக்கா கொடுக்குறான். ஆனா அவன் அதுக்கு பதில் என்ன சொல்றான்? அணுக்கழிவுகள், குப்பை, இறைச்சியெல்லாம் வந்து தென்காசிலையும் இதுலையும் கொட்டிட்டு போறான். புரியுதுங்களா? வளமெல்லாம் அவர்களுக்கு, குப்பையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு. இப்போ தென்பெண்ணை வந்து உங்க ஜெயா பிளஸ்லேயே ரொம்ப அருமையா பண்ணீங்க. தென்பெண்ணையை வந்து கர்நாடக கழிவுகள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்குன்னு கூட ஒரு ஸ்டோரி பண்ணீங்க. இந்த இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது? இதை வெறுமனே அதாவது இப்படி பேசினா நீங்க தமிழர்னு பேசுறீங்க, தமிழர்னு பேசாம எப்படி பேசுறது? என் மண் தானே அழியுது, என் நிலம் தானே அழியுது. நம்ம தமிழர்னு பேசலையே, நம்ம திராவிடம் அப்படின்னு தானே பேசுறோம். திராவிடம் அப்படின்னு பேசுறோம். திராவிடம்னாலே நமக்கு வந்து கன்னடா, தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லாமே வந்துருது. ஆனா வந்து ஏன் தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை? ஏன்னா ஒரு கர்நாடகால தான் இப்படி நடந்திருக்கு. ஒரு மலையாளி தான் நம்ம மேல வந்து வெந்நீரை தூக்கி ஊத்துறான். ஸோ ஏன் இந்த நிலைமை? நல்ல கேள்விதான் அது. தமிழிலிருந்து பிரிந்து தான் வந்தது. அவன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். இது கடவுள் மொழி, சமஸ்கிருதத்திலிருந்து வந்துச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. கிடையாது. தமிழ் தான். தமிழிலிருந்து வந்தவர்கள் தான். தமிழோடு சமஸ்கிருதமும் வடமொழியும் கலக்க கலக்க மலையாளம் எல்லாம் உண்டு. மலையாளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுந்தமிழ் தான், கடுந்தமிழ் தான். அங்க உள்ள பூர்வீக ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் பேசுறது நல்ல தமிழா இருக்கும் மலையாளிகள். ஈழவாஸ் பேசுற மலையாளம் கொஞ்சம் தமிழோட நெருக்கமா இருக்கும். புலையர், சாம்பவாங்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசுற மலையாளம் தமிழோடு நெருக்கமா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு இதை பேசும்போது ஒரு பெரியாரிய பார்வையில் சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை இதோடு இணைத்து இந்த தமிழர் அரசியல் அதை தான் பெரியார் பேசினார். பெரியார் ஒரு தமிழர் அரசியல் பேசினார். அந்த தமிழர் அரசியலுங்கிறது சாதி ஒழிப்பு. சாதி எப்படி ஒழியும்? பெண் விடுதலையிலும் தான் ஒழியும். சாதியை பாதுகாக்கிறது பெண்கள் தான். பெண்களை வச்சு தான் அவன் சாதியை பாதுகாக்க வைக்கிறான். இன்னொரு ஜாதியை நீ கல்யாணம் பண்ணிடுறாரு. ஏன்னா பெண்ணுக்கு சாதியில ரோலே கிடையாது. நம்ம வந்து எல்லாரையும் திராவிடமா பாக்குறோம். ஒரு கன்னடக்காரனை திராவிடமா பாக்குறோம், ஒரு மலையாளிய திராவிடமா பாக்குறோம். நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா வந்து அவங்க ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க? அப்ப அவங்க வந்து திராவிடம் இல்லையா? இங்க பெரியார் இருந்த மாதிரி அங்க பெரியார் இல்லைல்ல. பெரியார் தானே இந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அதாவது திராவிடம்ங்கிறது ஜியோகிராபிக்கலி அது திராவிட ஏரியா தான், திராவிடியன் கான்செப்ட் தான். மொழியியல் கூற்றுப்படி திராவிடம், அதான் தான் சொன்னேன், மொழியியல் கூற்றுப்படி திராவிட மொழி குடும்பம், திராவிட பகுதி, சவுத் இந்தியாங்கிறதே திராவிடம் தான். அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல் வந்து நான் பிராமின் பாலிடிக்ஸ் வந்து கன்னடால இல்ல, கேரளால இல்ல. இங்க திராவிட அரசியலினுடைய நோக்கத்துல மாயாவதியும் வருவாங்க. திராவிடத்தை நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இத வந்து பக்கத்து மாநிலமான கர்நாடகாவோ இல்ல கேரளாவோ ஏத்துக்கல. தொடர்ந்து நம்ம தாக்கப்பட்டுட்டே தான் இருக்கோம். அந்த நிலைமை ஏன் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப அவங்க வந்து திராவிடம் அப்படின்றதை ஏற்றுக்கொள்ளலையா? அவங்க ஏத்துக்கல. அதை தானே சொன்னேன். அவங்க சமஸ்கிருதத்துக்கு அடிமையா தானே இருக்கிறாங்க. அவங்க தமிழ்ல அந்த மாதிரி ஏத்துக்கல. தமிழ்ல இருந்து அப்ப நம்ம மட்டும் தான் தோழமையோட இருக்கோம். நம்ம உண்மையா இருக்கோம். இது நான் பேசுறது என் தமிழ்ங்கிறதுக்கான பெருமையா பேசல. அதுதான் உண்மை. நான் பிறப்பால தமிழ அப்படி இந்த மீசையை முறுக்கிற கூட்டம் கிடையாது. நான் மரபணு அடிப்படையில் நான் ஒரு தூய தமிழ் அப்படி கிடையாது. நான் தமிழனா பிறந்திருக்கேன். என் தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. தமிழர் அரசியல்னு ஒன்று இருக்கு. பிறப்பால கன்னடரையோ தெலுங்கரையோ நான் இழிவா பேசல. யாரையுமே நம்ம இழிவா பேசக்கூடாது. ஆனா நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப ஒரு பாமர மொழியில மக்கள்கிட்ட எடுபடும். நம்ம திராவிடங்கிறோம், அவன் நம்மளை ஏத்துக்க மாட்டேங்கிறான், நம்ம எதுக்கு திராவிடம்னு சொல்லணும் அப்படிங்கிறான்.
திராவிடங்கிறது அவனுக்காண்டி நம்ம சொல்லல. அது ஒரு உண்மை என்பதால் நம்ம சொல்கிறோம். சரி, இங்க நீங்க இவ்ளோ மட்டும் தான். தூரம் பேசுறீங்கல்ல, ம். இப்ப தமிழர்களே இப்ப யாரோ ஒருத்தர் எடுத்துப்போமே, அவங்க கிட்ட திராவிடம் அப்படின்னு கேட்டா, ஒரு வரியில சொல்லுப்பான்னா அவனுக்கே சொல்லத் தெரியாது. இல்லையா? திராவிடம்னா இனப்பற்றாங்க, மொழி பற்றா, ம். எத சொல்றீங்க அப்படின்னு கேட்பான். ம். திராவிடம்னா என்னன்னு சொல்றீங்க? ஒரு திரா வரியில எனக்கு சொல்லுங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். திராவிடம் என்பது ஒரு அரசியலுங்க. அது ஒரு முற்போக்கு அரசியல். சமூக நீதி அரசியல். இங்க இருந்த ஆரிய திராவிட போர். இப்ப அதாவது திராவிடம்ங்கிற பேர பெரியார் கொண்டு வந்தாரு. ஏன்னா அவரு கன்னடரு. அதனால அவங்க கொண்டு வந்துட்டாங்கற மாரி இவங்க பேசுறாங்க. திராவிடம்ங்கிற பேரு முனி சங்கம் காலத்திலேயே இருக்கு. திராவிட சங்கம்னு வந்திருக்கு. சமணர்கள் காலத்திலேயே திராவிடங்கிற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. ஆரியர்கள் குளிர் பிரதேசத்திலிருந்து இங்க வர்றதுனால உச்சரிப்பு வராது. பிராமின்ஸ், ஆரியர்கள். அப்ப சிந்து சமவெளி. சிந்து சமவெளினா பாகிஸ்தான். இன்னைக்கு இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த பகுதி தான். அவனுக்கு வந்து இந்த தமிழர்கள், தமிழ் இனத்துக்கான பேர் வரல. தமிழ், திரமிழம், தமிழ்ன்ட்டு திராவிடன் வந்துருச்சுன்னுலாம் சொல்றாங்க. ம். திராவிடங்கிற பேருக்கு தமிழ்ங்கிறத அவனுக்கு உச்சரிக்க முடியல. இல்ல பழைய வரலாறுலாம் இருக்கட்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் வந்து திராவிடம் அப்படின்ற வேர்ட்ஸ வந்து பயன்படுத்துறாங்களா? நான் உங்ககிட்ட திராவிடம்ன்றதுக்கு ஒரு வரியில எனக்கு பதில் சொல்ல சொன்னேன். ஆனா நீங்களே திராவிடம்னா வந்து சமூக நீதிங்க. திராவிடம்னா சமூக நீதி. அததான் நான் தொடக்கத்திலேயே உங்களுக்கு விளக்கலனே. பூகோள இப்ப ஆரிய வர்த்தம்ங்கிறது என்னது? உத்தரப்பிரதேசம் அந்த பகுதி ஆரிய வர்த்தம். இது திராவிட வர்த்தம். தென்னிந்திய பகுதிங்கிறது. பூகோள அடிப்படையில கேட்டீங்கன்னா, தென்னிந்தியா தான் திராவிடம். ம். இன்னும் சொல்லப்போனா, இந்திய துணைக்கண்டம் இன்னைக்கு இருக்கிற பகுதி முழுக்க அன்னைக்கு தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க. நாகர்கள்ன்னு சொல்லுவாங்க. நாகர்கோவில், நாகப்பட்டினம், நாகாலாந்து இந்த நாகர்ன்னு வர்றதெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தான். ஓகே. ம். இதெல்லாம் வரலாற்றின் அடிப்படையில. இந்தியா முழுவதுமே தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆரியர்கள் இந்தியாவே 2 இனம் தாங்க. சிம்பிளா நெனச்சுக்கோங்க. ஒண்ணு ஆரியர்ஸ், ஒண்ணு திராவிடர்ஸ். ஐரோப்பியர்கள், ஆரியர்கள் அந்த கான்செப்ட்லாம் ஒண்ணு. நம்ம ஆப்பிரிக்கர்கள், திராவிடர்கள், தமிழர்கள்ங்கிறது நம்ம இது. நம்மலாம் கருப்பர்கள். நம்ம இது. அதனால இந்தியா முழுவதுமே தமிழர்கள் தான். இத நான் சொல்லல. ஜோதி பாசுங்கிற ஒரு வங்கத்தை சேர்ந்த பிராமினே சொல்லியிருக்காரு. இந்தியா முழுக்க பிராமின்ஸ் தமிழர்கள் தான் இருந்தாங்க. அம்பேத்கர் சொல்லியிருக்காரே, நாகர்கள் தான் இந்த இந்தியா முழுக்க ஆண்டாங்கன்னு. அவர் அம்பேத்கர் தமிழர் இல்லையே. ஆணும் பெண்ணும் சேராமலே குழந்தை பெத்துக்கலான்னு இனி வரும் உலகத்துல பெரியார் எழுதியிருக்காரு. அப்ப இதெல்லாம் வரல. டெஸ்ட் டியூப் பேபி, வாடகை தாய். அப்பயே சொன்னாரு. போற போக்குல பாருங்க இப்படி ஒண்ணு நடக்கும். பெண்களோட திசுவை எடுத்து பெண்களே தனக்கு பிடிச்ச ஒரு உயிரை உருவாக்கிட்டு அப்படி வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னாரு. அப்பெல்லாம் இந்த அளவுக்கான இதெல்லாம் கிடையாது. அப்பயே பெரியார் சொல்லியிருக்காரு. எதுக்கு நீங்க திருமணம் பண்ணிக்கணும்? திருமணங்கிற அமைப்பு பெண்களை எப்படி அடிமைப்படுத்துதுன்னு. எவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங் பாருங்க. சரி, இது எல்லாமே ஓகே. இந்த திராவிடம் அப்படின்ற வார்த்தை திமுக குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையா? அப்படி கிடையாது. திராவிடம்ங்கிறது சாதி ஒழிப்பு, தலித் விடுதலை எல்லாம் பேசுது. இப்ப உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் அமைப்புங்கிறது திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி தான். மதிமுக திராவிட இயக்கம் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது திராவிட பெரியார் படம் போட்டு தானே ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பெரியார் படத்தை போடாம தமிழ்நாட்டுல எந்த கட்சி இருக்கு? பாரதிய ஜனதாவையும், நாம் தமிழரையும் தவிர்த்து. இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கூட பெரியார தானே எங்க கொள்கை தலைவருங்கிறாங்க. பெரியார கொள்கை தலைவரா வச்சுட்டு எப்படி திராவிடத்தை நீக்க முடியும் நீங்க? திராவிடத்தை அவர் ஏத்துக்கிறாரே. ம். திராவிடம் குறித்து அவர் என்ன புரிதல் பேசுறாரு, கொள்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்களும் திராவிடர் தான். திராவிடம் தான் எங்களுடைய இரு கண்கள். தமிழ் தேசியம்னு தமிழ் தேசியம் தான் திராவிடம். திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணும் கிடையாது. நான் சவால் விடுறேன் இந்த திராவிடத்தை எதிர்க்கின்ற பெரியார் எதிர்ப்பாளர்களுக்கு. தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்ட ஒரு தலைவர் வேற யாராவது இருக்காங்களா? பெரியாரை தவிர்த்து. ம். தனித்தமிழ்நாடு வேணும்னு 1938ல பெரியார் கேட்டார். முதல் இந்தி எதிர்ப்பு போர்ல. ம். ம். இவங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு இவங்க தூக்கி பிடிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் பாதி பேர் சாதியவாதிகள். இவங்க பேசுற தமிழ் தேசியம் என்ன தெரியுமா? நீ தமிழனான்னு கண்டுபிடிக்க உங்க ஜாதியை நான் கேட்கணும். நீங்க ம். வன்னியரா, கோனாரா, நாடாரானா நீ தமிழ் ஜாதி. ம். 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 இதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னு இன்னைக்கு இது தமிழ் தேசியம் கிடையாது. போலி தமிழ் தேசியம். அதுதான். இதெல்லாம் பெரியார் சொன்னாரு. இதையெல்லாம் இப்ப இருக்க திமுக பண்ணுதா அப்படின்னா, அதுல பல கொஸ்டின் மார்க் இருக்கு. திமுக குடும்பம் வந்து தனக்கேத்த மாரி இத வளச்சுக்கிற மாரி தானே இருக்கு. எதை வளச்சுக்கிறாங்க? திராவிடம் அப்படின்ற சொல்ல. திராவிடத்தை அவங்களுக்கு எங்க வளர்க்க தேவைப்படுதோ அங்க போட்டுக்கிற மாரிலாம் நீங்க இருக்கு. கட்சிகள், தனிநபர்கள் செய்யற ஊழலுக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் தொடர்பு கிடையாது. திமுக வந்து முருகன் கோவில் மாநாடு நடத்துது. அது நடத்தலாமா? ஒரு அரசு என்னுடைய வரி பணத்திலையும் உங்களுடைய வரி பணத்திலையும் நடத்துகிற ஒரு அரசு. அதில் கிறிஸ்தவர்கள் இருக்கான், இஸ்லாமியர்கள் இருக்கான், கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. இவங்க வரி பணத்தில் முருகன் கோவில் மாநாடு எப்படி நடத்தலாம் அவங்க? ம். இது எப்படி திராவிட சித்தாந்தமாகும்? முருகன் மாநாடு நடத்துறது எப்படி திராவிட சித்தாந்தமாகும்? அதுக்கு எதிரானது இல்ல. ம். அவங்க வீட்லயே நெறைய பேர் கோவிலுக்குலாம் ஆமா, போறாங்க. அது எப்படி திராவிட சித்தாந்தமாகும்? இப்ப அவர்கள் செய்கின்ற பிழைகள் அவங்க இது பண்றாங்கன்னா, அத உடனே நீங்க திராவிடத்துக்கான இத அப்படி சொல்ல அதனால முடியாது. தான் கேட்கிறேன். அவங்க அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த திராவிடத்தையே வளச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறேன். திராவிடத்தெல்லாம் யாராலையும் வளைக்க முடியாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். பெரியார் என்பத எந்த கட்சிக்கும் இல்ல. அது ஒரு தமிழ்நாட்டுக்கான சொத்து மக்கள்ட்ட இருக்கு. ஒரு இங்க பிராமின் சாதி
அதாவது இங்க சாதி பேர் போடல இல்லையா? இங்க சாதி பேர் போடாததுக்கு காரணம் பிற மொழியாளர்கள் வந்து அடையாளப்பட்டுடுவாங்க அப்படின்றதுக்காக போடலையா? அப்படி கிடையாது. அதாவது இத நீங்க எப்படி இது பண்ண முடியும்? அப்படி நீ சாதிங்கிறது ஒரு தப்பான விஷயங்க. அத எடுத்தா நீ வந்து அப்ப வந்து திருப்பி திருப்பி சாதி தான் நம்முடைய அடையாளம்ங்கிற மாரி போகுதுல்ல. ம். சாதிங்கிறது இழிவானதுன்னு தானே பேசியிருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பெரியார் வந்து எல்லா சாதி சங்க மாநாட்டிலயும் கலந்திருக்கிறாரு. ம். செங்குந்த முதலியார் மாநாட்டுல கலந்துக்கும்போது தான் அறிஞர் அண்ணாவையே பார்க்குறாரு அவரு. ம். ம். தன்னுடைய ஜாதி சங்க மாநாட்டுல அண்ணா கலந்துக்கிறாரு. ம். ம். முதலியார் செங்குந்தர் மாநாட்டுல. ம். அப்ப பெரியார் பேசுறாரு. நம்ம இந்த மாரி செங்குந்தர் சமுதாயம் காலேஜ் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், இடஒதுக்கீடு உரிமை கேட்கணும், நம்ம வீட்டு பொம்பள பிள்ளைகள படிக்க வைக்கணும்னு பெரியார் பேசுறாரு. ம். அத கேட்டு தான் அண்ணா பெரியார்ட்ட சேர்றாரு. அப்ப ஒரு சாதி சங்க மாநாட்டுல தான் பார்க்குறாரு. அகமுடையர் மாநாடு, எல்லா சாதி சங்க மாநாட்டிலயும் பெரியார் கலந்துக்கிட்டாரு. நாடார் மகாஜன சங்கம் தான் பெரியார் அதிகம் கலந்துக்கிட்டாரு. ம். ஏன்னா, அந்த மக்கள் தான் பெரியார ரொம்ப பிடிச்சுக்கிட்டாங்க. படிக்கணும், கல்லூரி கட்டணும். அதனால பாருங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுல நாடார் கல்லூரிகள் அதிகம். ம். செங்குந்தர்கள் பெரியார் எந்தெந்த சாதி சங்க மாநாட்டிலலாம் கலந்துக்கிட்டாரோ, அந்த சமுதாயம் எல்லாம் கல்லூரி கட்டியிருக்கும். பெரியார் தான் சாதியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா. ஆனா சாதி மாநாட்டுல அவர் கலந்துக்கிட்டாரு. வெரி குட், வெரி குட். நல்ல கேள்வி. சாதி இருக்கு. இன்று வரை சாதி இருக்கு. ம். ஒரு அருணாவோ, ஜீவாவோ சாதி வேணான்னு சொல்லிறலாம். சமுதாயத்துல சாதி இருக்கு. உலக மொழி படிச்சுட்டோம். இன்னைக்கு அமெரிக்காலயும், லண்டன்லயும் இந்தியாக்காரன் யார் இருக்கா? நம்ம தான் இருப்போம். ம். ஓகே. உங்களுக்கு வட இந்தியர்கள் என்னவா இருக்கான்? பிளம்பரா இருக்கிறாங்க. ம். பிளம்பர் வேலை பார்க்க, அடித்தட்டு வேலை பார்க்க வட இந்தியர்கள் வர்றாங்க. ம். டாப் லெவல் போஸ்ட்ல அமெரிக்கால இருக்கிறது யாரு? தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இதுக்கு யாரு காரணம்? நம்ம ம். இந்திய படிக்காம இங்கிலீஷ படிச்சதுனால தான். ம். ம். இந்த உணர்வு, இந்த போராட்டம், இந்த அரசியல்லாம் முன்னெடுத்தது பெரியார் தான். பெரியாரின் ஓகே. தொடர்ச்சியா வந்த திராவிட இயக்கம் தான். ஓகே. அதனால அதன் அடிப்புல தான் அத பார்க்கணும். ம். அது மட்டும் இல்லாம இந்த கன்னட வெறி, மலையாள வெறிக்கு எதிரா நமக்கு உடனடியாக கடுமையான கண்டனங்கள நம்ம தெரிவிச்சாகணும். ம். ஏன்னா, இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க போக்கு. மனித உரிமை மீறல். ம். தமிழர் விரோத அரசியல் ஒரு புறம் இருந்தாலும், ம். மனித உரிமை மீறல். 3 ம். பேர குருவி சுடுற மாரி சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு இது குறித்து ஒரு பெரிய போராட்டம், பேரணி, ஒரு உண்மை அறியும் குழு எல்லாத்தையும் உடனடியா நியமிக்கணும்.